நாகர்கோவில்ல விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவத்தில் தற்போது வரை 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சக கைதிகள் 8 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சிறையில் என்ன நடந்தது என்பது பற்றிய பல்வேறு பரபரப்பு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், தற்போது என்ன தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான 34 வயது வியாபாரி சபரிவர்மன் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டு நாகர்கோயில் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் அடைக்கப்பட்டு அவர் சிறையில் இருந்த போது அங்கு ஏற்கனவே சிறையில் இருந்த 22 கைதிகளில் சில கைதிகள் இவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுக்குள்ளே ஒரு வாய் தகராறு முதலில் ஏற்பட்டது. அந்த வாய் தகராறுடைய உச்சத்துல கைகலப்பும் நடந்துள்ளது. இதையொட்டி அந்த சிறை வார்டன்கள் அந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரிடம் விசாரித்திருக்கிறார்கள். சபரிவர்மனிடம் விசாரித்திருக்கிறார்கள், எதிர்த்தரப்பிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சபரிவர்மனை கைதிகள் வார்டன்களும் தாக்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து சபரிவர்மனை வார்டன்கள் தாக்கியதோடு கைதிகளை பயன்படுத்தியே அவரது கை கால்களை கட்டி போட்டு தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது. வார்டன்களின் தூண்டுதலிலும் கைதிகள் 8 பேர் சேர்ந்து இவர்களை தாக்கியதோடு வார்டன்களும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். அவ்வாறு உடல் முழுவதும் 19 காயங்கள் இருந்ததற்கான தகவலை அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் மூர்க்கத்தனமாக நடந்த தாக்குதலால் தான் இவர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கைதிகள் அனைவரும் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்டம் குலசேகரத்தைச் சேர்ந்த ஜெகன் மீது திருட்டு வழக்குகள் உட்பட மொத்தம் 54 வழக்குகள் உள்ளன. இவருடைய பெயர் போலீசாரின் ரவுடிகள் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. மற்றொரு நபரான கைதி அஜித் கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரத்தைச் சேர்ந்தவர். இவர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு உள்ளது. இவருடைய பெயரும் ரவுடிகள் பட்டியலில் உள்ளது. நெல்லையைச் சேர்ந்த பெருமாள் கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடையவர் ஆவார் இவர். மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளன. கன்னியாகுமரியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் சேதுராம் இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. சரத் சாரதி மீதும் அடிதடி வழக்குகள் உள்ளன. கைதிகள் 8 பேரும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு அதே சிறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சிறை வார்டன்கள் 3 பேரும் நாங்குநேரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.